கம்பியா சார் என்ன ஃபோன் பண்ணி வர சொன்னீங்க? சட்டை துணி வேட்டியெல்லாம் இருக்குன்னீங்க. வேட்டியெல்லாம் கிடக்கு, எல்லாம் ஜந்து கிடக்கு, எல்லாம் செலவுக்கு போடணும். அதான் ஃபோன் பண்ணி வர சொன்னேன். என்னென்ன வேட்டி சட்டையெல்லாம் எல்லாமே இருக்கா? நிறைய கிடக்கு, எல்லாம் 2-3 வாரத்து இருக்குது, அப்படி ஜந்து கிடக்கு. அதான் கேட்டு போடணும்னு ஃபோன் பண்ணேன். அதான் சரி, அதான் ஃபோன் பண்ணீங்களா வந்தேன். அந்த அவங்க வீட்டில் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டாப்பிங்க. சரி சரி, அள்ளி போடுறேன். சரி, நீங்கள் அள்ளிட்டு வாங்க. எப்படி நாளானிக்கு கொண்டாந்து கொடுக்கலாமா? இல்லை நாளைக்கு உடனே வேணும், 2 நாள் சுத்தமாக இல்லை, கட்டிக்கிட்டு எல்லாம் ட்ரெஸ் இல்லை. சரி சரி, நீங்கள் ஆஃபீஸுக்கு போகணும். என்ன எலெக்ஷன் வேறு, தேர்தல் தேர வரப்போகுது. அதனால் அவங்க இங்கே போகணும் வரணும். சரி, அதனால் சரி, அப்போ அள்ளிட்டு வாங்க. இருக்கிறதா இருக்குது, எல்லாத்தையும் எண்ணெய் எடுத்துங்க. சரி சரி, எத்தனை பிடின்னு எண்ணெய் எடுத்துக்கிட்டு ட்ரெஸ் எல்லாம் கரெக்டாக இங்கே பிச்சு வச்சு விடாமல் கொண்டு வந்துடுங்க. எண்ணெய் எடுத்துங்க. சட்டை எத்தனி, கையில் எத்தனி, லுங்கி எத்தனி, வேஷ்டி எத்தனி, எல்லாத்தையும் எண்ணெய் எடுத்துங்க. சட்டை ஒன்று, பேண்ட்டு 2 பேண்டு, இது ஒரு 2 1 3 கலர் வந்து 3. சட்டை வந்து சட்டை 1, இது 1 வெள்ளை 1, சிமெண்ட் கலர் 1, 2 சட்டை. வேட்டி 1, கைலி 1, கைலி 1 2, கைலி 2. இப்போ வந்து மூணு கைலி, ஒரு வேட்டி, ஒரு வேட்டி 2 சட்டை, பேண்ட் 3. சரியா நீட்டில்? சரியா நீட்டேன் சார், சரியா நீட்டேன். உங்களுக்கு வந்து நாளைக்கு பாருங்கம்மா வரேன். என்ன 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 சொல்லுங்க. இந்த 2 புடவை இருக்குது, எங்கள் வீட்டு வேலைக்கு வருவாங்க. அவங்க 2 புடவை இருக்குது, அதையும் தேய்ச்சி சரி பண்ணிட்டு வந்துடுங்க. எப்படி வீட்டுக்காரவங்க புடவை இல்லை? அவங்க வந்த பாவம், அது வேலைக்கு வர்றது. அது கொண்டாடுக்குள்ள எங்கள் வீட்டுக்காரர் இருந்தாங்கன்னா நீங்கள் வச்சுங்க. அவருக்குள்ளே எடுத்து கொடுத்துடாதீங்க. அவங்க இல்லைன்னா மட்டும் எடுத்து கொடுங்க. அதை சரி சரி, எனக்கு என்ன, நான் அவங்க இருந்தாங்கன்னா நான் வந்து வச்சிடுறேன். அப்புறம் இன்னொரு நாளைக்கு கொண்டாந்து வரேன். பாவம் நடத்துங்க சார், எதை நடத்துங்க. இல்லை அது பாவம், இது பண்ணுறது புடவை இருந்து கொண்டா போட்டுது. இதெல்லாம் நல்ல உடையா இருக்கு, நீங்கள் எடுத்து கொடுத்தீங்களா? இல்லை அது எடுத்து நான் ஏன் எடுத்து கொடுக்குறேன். இல்லை வாங்கி கொடுத்தோல எடுத்து நீங்கள் தான் எடுத்து கொடுத்துருப்பீங்கன்னு நான் நினச்சேன். இல்லை அது புடவை சரி, நான் சிலைக்கு போட்டு தரேன் அப்படின்னு. சரின்னு போட்டு போனிச்சு. எனக்கு என்ன, நான் அயன் பண்ணி எடுத்துட்டு வரேன். நீங்கள் எடுத்துட்டு வாங்க. நான் வந்து அப்புறம் இன்னொரு நாளைக்கு கொண்டாந்து வரேன். ஏதோ நடத்துங்க ஏதோ. உங்களுக்கு நாளானிக்கு கொண்டாந்துடலாம்ல? லேட் பண்ணாமல் பண்ணுவாங்க. நானும் வெளியூர்லாம் போக வேண்டியிருக்கு. இல்லை அந்த அம்மா படையோட லேட்டாக அயன் பண்ணலாம். அது இல்லை ஒன்றா கொண்டு வந்துடுங்க. அதுவும் வந்தாலும் வரும்னு சொல்ல முடியாது. அது ஏன் வச்சுட்டு போகிறீங்க? இதெல்லாம் அம்மாவுக்கு தெரியுமா? வெளியில் வேணால் போட்டு கொடுத்துறாதீங்க நீங்கள் வேறு. சரி, இந்த முருங்கைக்காய் ஒன்று தொங்குது, அதை கொடுங்களேன் குழம்பு வைக்க. அது இப்போ யார் யாரியாக இருக்கிறது?
முருங்கக்காய் நல்ல முருங்கக்காய் தொங்குது, அதை அதை அறுத்துதாங்களேன். அது மறுபடி வேறக்குள்ள கொண்டா கொடுக்கல பார்க்கலாம். இப்போ ஏறி அறக்க முடியாது, ஆள் இல்லை. இப்போ சத்தம் போடுவாங்களா? அது சத்தம் போட மாட்டாவ. இப்போ யார் அதுக்கு ஏறி இறக்குறது? சரி, அப்போ நான் இப்போ கொண்டு போகிறேன். நான் செலவு பண்ணி நாளைக்கு கொண்டு வரேன். சரிங்க. வந்து எல்லாம் துணியெல்லாம் எல்லாம் கரையப்படாமல் கொண்டு வரணும். சரி சரி. சார் சார் வாங்க சார், வந்துட்டேன். என்னம்மா சொல்லு. எல்லாம் செலவு பண்ணிட்டு வந்துட்டேன் சார். இதெல்லாம் செலவு போட்டுட்டு தான் வச்சா? செலவு பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். சரி, எடுத்து எல்லாத்தையும் நம்ம எல்லாம் எடுத்து வைங்க. சரி, நான் எடுத்து வைக்கிறேன். உங்களுக்கு ஃபோனு எதோ ஃபோனும் அடிக்க, நான் போய் இப்போ யாருன்னு பார்க்குறேன். எடுத்து நீங்கள் எடுத்து வர அடுக்குங்க சார். நான் எடுத்து எடுக்கிறேன், நீங்கள் ஃபோனை பேசிட்டு வாங்க. எடுத்து எப்படியே வைங்க. அப்படியே கடவுளே, இந்த பையன் இப்படி அயன் பண்ணி விட்டானே. இப்போ இவன் பார்த்தா பேசுவானே இந்த ஆள். கடவுளே, இதை எடுத்து அமுச்சு வச்சுருவோம். இந்த சட்டையை எடுத்து இந்த அவங்க கொடுத்தாங்களா அந்த சட்டையை எடுத்து வச்சுருவோம். இல்லைன்னா ஒரே சட்டையாக தான் இருக்குது. அந்த ஆளுக்கு நம்ம வேறு சட்டை வரும், எடுத்து அயன் பண்ணி கொடுத்துருவோம். இல்லைன்னா அந்த ஆள் நம்மளை போட்டு கொண்டுடுவானே மனுஷன். வச்சிரும் சாரை இருக்குல்ல, எல்லாம் எடுத்து வச்சிரும். எல்லாம் கரெக்டாக இருக்கு. செலவு பண்ணி வச்சிருக்கேன். அந்த பேண்ட் 3, கைலி 2 3, சட்டை 2, எல்லாம் 10 உருப்படி இருக்கு. இந்த புடவை கொண்டு வந்தீங்களா? புடவையா? புடவை நான் அயன் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன் சார். எடுத்து வந்தீங்களா? செலவு பண்ணிட்டேன். சரி, அப்போ இல்லை இல்லை இல்லையா? அந்த புடவை இதெல்லாம் எங்கே சார் எடுத்து கொடுத்தீங்க? புடவையெல்லாம் சூப்பராக இருக்கு. புடவையெல்லாம் சூப்பராக இருக்கு. இல்லை, இப்போ கொள்ள எடுத்து வந்து அவன் ஒரு வீணா போனவன் புரிதங்காரன். அவன் ஒரு லாரி டிரைவரு. அப்படியா? அவன் பாம்பே கல்கத்தா அங்கேன்னு போனால் 3 மாதம் 2 மாதம் ஆகும் வீட்டு வர்றதுக்கு. அதுக்கு பாவம், அதுக்கு படம் எடுத்து கொடுக்கலாம், எடுத்து கொடுக்கல. இங்கே வேலைக்கு வரணும், அப்புறம் பார்த்து நான் எடுத்து கொடுக்குறது. அது என்ன பாவம் அந்த பொண்ணு. சரி, நீங்கள் நான் அதை பற்றியெல்லாம் உங்கள்கிட்ட வர மாட்டேன், சொல்ல மாட்டேன். நீங்கள் பாவம், ஏன்னா நம்ம எதுக்கு அப்படி செய்யணும்ல. ஆமாம், அது ஒன்றும் இது இல்லை. நீங்கள் அவங்க அந்த மாதிரி இது புடவை கொண்டாந்து விட்டாங்கன்னா நீங்கள் உங்கள் துணியோட எடுத்து போட்டு வைங்க. நான் இன்னும் நேர்ந்து தரேன். இப்போ வந்து 10 உருப்படி. சரி, அந்த புடவையோட 2 சேர்த்து 12 உருப்படி. 12க்கு ஒரு உருப்படிக்கு 25 ரூபான்னு வாங்குவேன். 25 ரூபாயா? 300 ரூபாயா? 300 ரூபா வருது. சரி, எல்லாம் நல்ல நல்ல புடவையாக தான் இருக்குது. அதெல்லாம் ஒரு அப்படியே கொண்டு கொடுத்துட்டு தான் போகணும். அந்த பச்சை புடவை கொடுத்துருப்பாங்களா? இல்லைண்ணா இந்த பச்சை புடவை அந்த அம்மா டீச்சர் உள்ளே போட்டுருவாங்க. அந்த அம்மா டீச்சர் வேலை பார்க்குறாங்க. 2 நாளைக்கு கட்டிட்டு கொடுக்க சொல்கிறேன். கட்டிட்டுலாம் உங்கள் உருப்படி எல்லாமே கரெக்டாக இருக்குது. சரி, பார்த்தாராங்கம்மா, அது வேற எனக்கு ஒரு பழக்கமாக இருக்குது. என்னம்மா புலம்பிட்டு இருக்கிறீங்க? ஒன்றும் இல்லை சார், ஒன்றும் இல்லை சார், ஒன்றும் இல்லை. இதெல்லாம் கொண்டு கொடுத்துட்டு வீட்டுக்கு போக லேட் ஆகுமே நான் நினச்சிட்டு இருக்கிறேன். என்ன படத்தட்டமாக இருக்கிற மாதிரி இருக்கு. ஒன்றும் பதட்டம் இல்லை. சரி சார், இதெல்லாம் எடுத்து வந்து வச்சுங்க. நான் கொண்டு கொடுக்குறேன் 300 ரூபா. சரி சரி சரி, நான் தரேன் பணம். தாங்கம்மா, 400 ரூபா இருக்குதுல்ல, சில்லறை இல்லை. 300 ரூபா சில்லறை இல்லை, 300 ரூபாய்க்கு 400 ரூபா இருக்கு. சரி சரி, வச்சுங்க. ஒன்றுலாம் அப்படி தான் போடணும். 100 ரூபா வாங்கிக்கணும். நீ அவளுக்கு மட்டும் இல்லை நல்லா இரு.
சரி சார் நான் போயிட்டு வரேன் சார். சரி இப்போ போயிட்டாங்க.